தமிழ்நாட்டில் 7வது முறை திமுக ஆட்சியமைக்க இன்றிலிருந்தே பரப்புரையை தொடங்க வேண்டும் என்று திமுக உயர்நிலை செயல்திட்ட குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கே முன்மாதிரியான முத்திரை பதிக்கும் திட்டங்களை நிறைவேற்றி தமிழ்நாட்டை சிறப்புமிகு மாநிலமாக உயர்த்தி காட்டி வரும் முதலமைச்சருக்கு கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் 16வது நிதிக்குழுவின் அறிக்கையில் முழுமையாக இடம்பெறுவதோடு ஒன்றிய அரசும் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென திமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று முதல் திமுகவின் ஒவ்வொரு தொண்டனும் 2026 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை தொடங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எங்களுடைய உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த கூட்டம் நடைபெற வேண்டும் என்ற வகையிலே ஒரு ஆண்டுக்குள்ளாக இது நடைபெற வேண்டும் என்ற முறையிலே இன்றைக்கு நாங்கள் அதை நடத்தி இருக்கிறோம். பல்வேறு பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், தீர்மானங்களை குறித்து பேசினோம். மக்களை சந்திப்பது, ஆட்சியின் சாதனைகளை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும், அதை எல்லோரும் கண்காணிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஒன்றிய பாஜக அரசின் ஜனநாயக விரோத, மக்கள் விரோத, அரசியல் சட்ட விரோத செயல்பாடுகளுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு இலங்கை தமிழர்கள் விரும்பும் அரசியல் தீர்வை அந்த நாட்டு புதிய அரசிடம் ஒன்றிய பாஜக அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் திமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மணிப்பூர் மாநிலத்தை ஒன்றிய, மாநில பாஜக அரசுகள் கைகழுவி விட்டதாக கூறி கண்டனம் தெரிவிக்கப்பட்டதுடன் இனியும் வேடிக்கை பார்க்காமல் மணிப்பூர் மக்களின் பாதுகாப்பை பிரதமர் மோடி உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.